ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி மகாத்மா காந்தியோட லைஃப்லேருந்து ஒரு சின்ன அனெக்டோட் பற்றி சொல்ல போகிறேன். மகாத்மா காந்தி அப்படின்னாலே அவருடைய ஹானஸ்டி அண்ட் சிம்பிளிசிட்டியை தான் பெருசாக சொல்லுவாங்க. அவருடைய சுயசரிதையை சத்திய சோதனை என்று அழைப்பாங்க. ஆங்கிலத்தில் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கேற்ற போல் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்ற பழமொழிக்கு ஏற்றார் போல் அவருடைய ஸ்கூலில் அன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் நடந்துச்சு. இப்போ இன்ஸ்பெக்டர் மகாத்மா காந்தியோட கிளாஸ் ரூமுக்கு வராரு. அப்போது ஒரு ஸ்பெல்லிங் டெஸ்ட் வைக்கிறாரு. அதில் கெட்டில் அப்படிங்கிற ஸ்பெல்லிங்கை எழுத சொல்கிறாங்க. கெட்டிலோட ரைட் ஸ்பெல்லிங் KETTLE, ஆனால் மகாத்மா காந்தி KE TLEன்னு எழுதிடுறாரு. அதை கிளாஸ் டீச்சர் பார்த்து, நீ தப்பான ஸ்பெல்லிங் எழுதிட்ட, பக்கத்தில் இருக்க பசங்களை பார்த்து நீ காப்பி பண்ணி கரெக்டான ஸ்பெல்லிங் எழுதிரு, அப்படின்னா தான் இன்ஸ்பெக்டர் நம்மளை பற்றி நல்லா உயர்வாக நினைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிளாஸ் டீச்சர் சொல்கிறத கேட்காம அவர் காப்பி அடிக்க மறத்து விட்டார். அப்போது அந்த சின்ன வயசுலேயே அந்த ஹானஸ்டி அப்படிங்கிறது அவரோட மனதில் வேறு ஒன்று இருந்தது. இப்போது நம்ம எல்லாருமே மதிப்பெண் பெறணும், குழந்தைகளுக்கு மதிப்பெண் பெறணும், நிறைய மதிப்பெண் பெறணும், நிறைய ப்ரைஸஸ் வாங்கணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்கரேஜ் பண்ணி இந்த ஹானஸ்டி போன்ற வேர்ச்சூஸ், யூனிட்டி போன்ற வேர்ச்சூஸ்க்கு பிள்ளைங்களுக்கு வேர்ச்சூஸை விட்டு குழந்தைங்க கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்களோ அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் நம்ம எல்லோரும் கொஞ்சம் அதை யோசித்து இந்த வேர்ச்சூஸை நம்ம சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட சொல்லிக் கொடுப்போம். தேங்க்யூ.